வணக்கம். தேர்தலில் ஓட்டு போடுற அன்னைக்கு இப்படி கையை நீட்டி ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன் அப்படின்னு நிறைய புகைப்படம் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ போட்டாங்க. எல்லா புகைப்படத்திலும் இருந்த ஒரு ஒற்றுமை என்னன்னா ஒரு பெரிய சிரிப்பு. அந்த விரலை நீட்டி ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன்னு அந்த ஒரு சிரிப்பு, எல்லார் முகத்திலையும் சிரிப்பு. அந்த சிரிப்பை பார்க்கும்போது சிரிப்புக்கு பின்னாடி இருந்த விஷயம் தான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அதுதான் இந்த காணொலி போடுறதுக்கும் காரணமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஏன் வந்து இப்படி விரலை காட்டி ஜனநாயக கடமை ஆட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. காலங்காலமா திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போடுறவரும் அப்படி ஒரு போட்டோ போடுறாரு. காலங்காலமா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவரும் அப்படி ஒரு போட்டோ போடுறாரு. புதுசா வந்த விஜய் கட்சிக்கு போட்டவரும் அப்படி ஒரு போட்டோ போடுறாரு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு நேர்மையாளனுக்கு நான் ஓட்டு போட்டேன், இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தீமையுமே என்னோட தொகுதியில் இருக்காது, இனிமேல் நடந்த எந்த ஊழலுமே என்னோட நாட்டுல நடக்காது, இது இனிமேல் எனக்கு பிறந்த பிள்ளைங்க பெருசாகி வரும்போது ஒரு சிறந்த ஒரு நாடா அமையறதுக்காக நான் ஓட்டு போட்டேன், ஒரு நல்லவருக்கு ஓட்டு போட்டேன், ஊழல் செய்யாதவருக்கு ஓட்டு போட்டுட்டேன், திருடாதவனுக்கு ஓட்டு போட்டுட்டேன். அந்த புன்சிரிப்பு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அவ்வளவு நேர்மையாளர்களுக்கு, அவ்வளவு நல்ல கட்சிக்கு, அவ்வளவு நல்லவங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த அளவுக்கு ஒரு புன் சிரிப்பை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன் அப்படின்னு விரல காமிச்சு நிச்சயம் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இப்படி விரல காட்டி எனக்கு நிச்சயமாயிடுச்சு, இதுல மோதிரம் பாருங்க அப்படின்னு காட்டுவாங்கல்ல, ஒரு சந்தோஷம். அது மாதிரி எல்லாருடைய முகத்திலேயே ஒரு சந்தோஷத்தை என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படியே இந்த நிறைய பேர் இப்படி போட்டாங்க இல்லையா, அதுல எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு அறிமுகமானவங்க எல்லாம் இருக்காங்க. அது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அதுக்கு முந்தின நாள் அப்படியே பார்த்தா அவங்க என்ன பேசினாங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். என்ன மச்சான் ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க, எப்படியா அப்படி இப்படி சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் வந்துச்சியா, இந்த கட்சிக்கார அந்த கட்சிக்கார அந்த கட்சிக்காரெல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, செலவுக்கு ஆச்சு. உனக்கு கொடுத்தாங்களா? அந்த தெருவில் கொடுக்கல என்ன? ஆமா, அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க, ஏன் எனக்கு மட்டும் 300 ரூபாய் கொடுத்தாங்க? இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. யாரே இந்த புகைப்படம் எல்லாம் போட்டவங்க. இன்னொரு ஆளு வந்து காலங்காலமா வந்து அவர் திமுகவுக்கு வந்து தான் வந்து ஒரு கொத்தடிமைன்னு சொல்லிக்கிற ஒரு ஆளு. அவரு வந்து அதே மாதிரி அவர் புன் சிரிப்போட குடும்பத்தோட ஒரு புகைப்படம் போட்டிருந்தார், ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டு அப்படின்னு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அதுக்கு முந்தின நாள் பார்த்தா அவர்கிட்ட பேசும்போது, என்னங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஆளுங்கட்சி திமுகவுக்கு தான் ஓட்டு போட போறேன். அப்படியே அவரு தான் வருவாரா? ஆமா ஆமா அவர் தான் வருவார். எப்படி உறுதியா சொல்றீங்க? தொகுதிக்கு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காருப்பா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுல இருந்து விளம்பர செலவுல இருந்து செலவு பண்ணிருக்காரு. உடனே நான் வந்து அவர்கிட்ட 10 வருஷமா அவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு, இந்த வருஷம் அவர் போட்டி போடுறாரு, எதுக்கு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்? நல்லா ஆட்சி பண்ணவரு 25 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. என்னப்பா பண்றது, எல்லாருமே காசு கொடுக்குறாங்க, எல்லாருமே செலவு பண்றாங்க, செலவு பண்ணாதானே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அளவுக்கு அவர் புனிதமானவரா? 25,000 ரூபாய், ஏன் 2500 ரூபாய், ஏன் 25 ரூபாய் நம்ம ஒருத்தருக்கு சும்மா கொடுத்துருவோமா? ஒரு காரணம் இல்லாம கொடுத்துருவோமா? ஏற்கனவே அவர் சம்பாதிச்ச காசுல இருந்து அதை அந்த 25 கோடி ரூபாய் அந்த தொகுதிக்கு செலவு பண்ணாரா ஜெயிக்கிறதுக்கு? இல்ல இனிமேல் வந்து கொள்ளடிக்கிறதுக்கு அது முன்பணமா, அது விளம்பர செலவா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் பெருசா அவருக்கு எனக்கும் போயிட்டே இருந்துச்சு. அவரு அடுத்த நாள் குடும்பத்தோட ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன் அப்படின்னு போடுறாரு. நீங்கெல்லாம் எங்க இருந்தையா வந்தீங்க? ஊழலே இல்லாத, லஞ்சமே இல்லாத சிங்கப்பூர்ல கூட ஓட்டு போட்டவன் யாருமே வந்து நான் ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னு சொல்றதே இல்லை. கல்வியிலையும் அமைதியிலையும் செழித்து விளங்குற டென்மார்க், ஸ்வீடன் அந்த மாதிரி நாட்டுல கூட ஓட்டு போட்டு வந்து நான் ஜனநாயக கடமையை ஆட்டிட்டேன்னு எவனும் செல்ஃபி எடுத்து போறதும் இல்லை. என் உலகத்திலேயே தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீரை குடிச்சு தூய்மையான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ற பூட்டான் மக்கள் கூட அப்படி ஒரு செல்ஃபி எடுத்து நான் வந்து ஜனநாயக கடமை ஆட்டி விட்டேன்னு போறதில்ல. ஆனா நீங்க எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாம, கூச்சமே இல்லாம பெரிய திருடனுக்கு நான் சின்ன திருடனுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சுக்கிட்டீங்களா? எல்லாருமே திருடன் தான், அதுல இந்த திருடன் பரவாயில்ல அப்படின்னு ஓட்டு போட்டீங்களான்னு தெரியல. நான் வந்து எல்லாரையும் சொல்லல, நல்லவங்களுக்கு, நல்ல கட்சிக்கு ஆராய்ஞ்சு நம்ம மண்ணுக்கு எது நல்லது, நம்முடைய குழந்தைகளுக்கு எது நல்லது, நம்முடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது, நம்முடைய மாநிலத்துக்கு எது நல்லது அப்படின்னு பகுத்தறிந்து ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. அந்த கட்சி ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமா போயிருங்க, அவங்களுக்காக இல்ல. இந்த மாதிரி வந்து ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னு போடுறத பார்க்கும்போது வந்து நானும் போடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிராமங்களுக்கு உள்ளார ஒவ்வொரு வீடா போய் கூப்பன் கொடுக்கறது, காசு கொடுக்கறது, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது எல்லாமே பண்றான். என் கண்ணு முன்னாடி நடக்குது. நான் அடுத்த நாள் போய் எனக்கு பிடிச்ச நல்லவனுக்கு நான் ஓட்டு போட்டா கூட இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னு என்னால வந்து போட முடியல. இதுல ஒரு பயங்கரமான காமெடி என்னன்னா, ஊருக்கு உள்ளார
எல்லா கட்சிக்காரனும் காசு கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்து மெயின் ரோடுக்கு வர்றேன், பைபாஸுக்கு. பைபாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பறக்கும் படை இருக்குல்ல, தேர்தல் பறக்கும் படை, அவன் வந்து நின்றுகிட்டு ரோட்ல போற காரை பைக் எல்லாம் நிறுத்தி யாராவது வந்து காசு கொண்டு போறாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். உங்க கடன் உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? யாரை பிடிக்கிறதுக்கு நிக்கிறீங்க? எதுக்காக நீங்க பறக்கும் படை? என்ன உங்களோட நோக்கம் என்ன? இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஜனநாயக கடமை ஆற்றி விட்டேன்னு எப்படி போறது? இந்த மக்கள் எல்லாருமே இவ்வளவு சிரிப்போட வந்து அந்த கையை காமிச்சு நான் ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இவங்க வந்து எல்லா தீமையுமே, எல்லா லஞ்சத்தையுமே, எல்லா அயுக்கத்தனம், சாதிய கொடுமைகள், காவல் நிலைய மரணங்களா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளை சீடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. எங்கதான் நடக்கல, எவன் தான் பண்ணல, எல்லாரும் ஊழல் பண்றான், எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், வாங்கிட்டு போட்டோம், பண்ணிட்டு போட்டோம், எனக்கு ஓட்டு சமயத்துல அந்த தெரு கொடுத்தில்ல எனக்கு கொடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிடுறீங்களே, எல்லாத்தையுமே சகஜமாக்கிறீங்க. இது சகஜமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களே. உங்க பொண்ணு ஒருத்த கையை பிடிச்சி இழுத்துட்டான், தப்பா நடந்துக்கிட்டான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான், அதையும் நார்மலைஸ் பண்ணிருங்களேன். அது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தானே இருக்கு. அதுக்கு மட்டும் ஏன் பொங்குறீங்க? உங்க குழந்தை ரொம்ப முக்கியம், உங்க பொன் குழந்தை ரொம்ப முக்கியம். ஆனா உங்க பொன் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தையோட வாழ்க்கை, அதெல்லாம் வந்து சிந்திக்காம உங்க குழந்தைய வந்து யாரு எதுவும் பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆனா உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் அந்த கையை காட்டுறவன் சிரிச்சுக்கிட்டே கையை காட்டுற ஓட்டு போட்டேன்னு அந்த மாதிரி ஆட்கள் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னு இந்த கையை காட்டி போட்டோ போடுற ஒரு ஆள் கூட கடந்த ஒரு 5 வருஷத்துல எலெக்ஷன் டைமை தவிர மத்த நேரத்துல பாருங்க, நான் ஊழல் வாங்கின ஒருத்தனை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன், லஞ்சம் வாங்கின ஒருத்தனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன், என் ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் எவனுமே சொன்னதே இல்லையே. என்னுடைய ஊராட்சி தலைவர், என்னுடைய எம்எல்ஏ, என்னுடைய எம்பி தப்பு பண்ணா, அவன் வந்து லஞ்சம் வாங்க முயற்சி பண்ணா, நான் அவனுக்கு எதிராக ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னு கூட யாருமே வந்து நான் ஜனநாயக கடமை ஆட்டி விட்டேன்னு யாருமே சொல்லவே இல்லையே. தைரியமா காவல்துறை எதிர்த்து கேள்வி கேட்டேன், என் ஜனநாயக கடமை ஆட்டி விட்டேன்னு யாருமே சொல்லலையே. நீங்க ஓட்டு போட்டுட்டா அது ஜனநாயக கடமையா ஆயிருமா? ஜனநாயக கடமைனா என்ன, ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாம திருட்டு பயல்களுக்கும், அயோக்கியனுக்கும், ஊழல் செய்யறவனுக்கும், அரசியல்னே என்னன்னே தெரியாதவனுக்கும், அவனோட இவனே பரவாயில்ல, அந்த பெரிய திருடனுக்கு சின்ன திருடனே பரவாயில்ல, எல்லாரும் திருட்டுதான் தான் பண்ணுவான், அதுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டுக்கு காசும் வாங்கிட்டு தீமையான கட்சிக்கு, தீமையான ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போட்டு அதை வந்து செல்ஃபி எடுத்து அதை பதிவுல போடுறதா ஜனநாயக கடமையா? நீங்க போடுங்க, போடும்போது ஜனநாயக கடமையை ஆட்டி விட்டேன் அப்படி மட்டும் போடாம கீழே ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன், எல்லாரும் திருடுங்க தான், அதுல வந்து நான் சுமாரான திருடனுக்கு நான் போட்டேன் அப்படின்னு போடுங்க. இல்லையா, இவங்க திருடுன்னு தெரியும், ஆனா மதவாதம் உள்ள வராம இருக்கிறதுக்காக நான் திருடனுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா, எனக்கு திமுகவை சுத்தமா பிடிக்காது, அதனால நான் மதவாதம் இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கட்சிக்கு போட்டேன் அப்படின்னாலும் போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா பார்க்கும்போது வந்து அது ஒரு மன ஆறுதலா இருக்கும். சரி, இவங்க வந்து இதுதான் ஜனநாயக கடமைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நல்லவனே கண்ணுக்கு தெரியல, சரி போட்டாங்க அப்படின்னா போகும். நல்லா அப்படி புண் சிரிப்பு பல்லெல்லாம் தெரியுது, சிரிச்ச முகத்தோட வந்து நான் ஜனநாயக கடமைன்னு போடுறீங்களே. அதை பார்க்கும்போது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடே இதே தலைகீழா மாறுற மாதிரியும், அதுக்கப்புறமேல் வந்து நடுராத்திரில நீங்க பெத்த பொண்ணு வந்து எந்தவித பிரச்சனை இல்லாம நடந்து போற மாதிரியும், உங்க பையனுக்கு வந்து ₹1 செலவு பண்ணாம நல்ல கல்வி, ₹1 செலவு பண்ணாம நல்ல வேலை, அந்த பிள்ளைகளை வந்து சுவாசிக்க நல்ல காற்று, நாளைக்கு வந்து அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சமுதாயம் எல்லாமே உருவாகிற மாதிரியான ஒரு தோற்றம் அந்த சிரிச்ச முகத்தோட நான் ஜனநாயக கடமை ஆக்கி விட்டேன்னு போறது அப்படி தெரியுது. இது ஒரு போலியா இல்லையா? இது வந்து உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா? அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு அறிவாளி மாதிரி பேசுற பல பேர் இப்படி செய்யறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஜேம்ஸ் வசந்தன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இசையமைப்பாளர். நடிகர் விஜயனுடைய அரசியலை வந்து அவர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு, அதெல்லாம் கூட நான் பார்த்து பிரமிச்சிருக்கிறேன். ஆனா அவர் சொல்றாரு, உதயநிதி விளையாட்டுத்துறைக்காக செய்தது வந்து மிகப்பெரிய சாதனை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கல்விக்காக அவர் பண்ணது வந்து பல விஷயம் செஞ்சிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச திட்டங்கள்னால தான் இன்னைக்கு பொருளாதாரத்துல தமிழ்நாடே முன்னேறி இருக்கு. சரி, அவர் சொன்ன எல்லாமே உண்மையிலே வச்சுக்குவோம், அந்த வாதத்துக்கு நான் வரவே இல்லை. ஆனா அவ்வளவு நல்லது பண்ண அவங்க ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க? அது அந்த விஷயத்த ஜேம்ஸ் வாசன் யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? நல்ல விஷயம் பண்ணியிருந்தா ஓட்டுக்கு ஏன் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப ஓட்டுக்கு காசு கொடுத்தான்னா அப்ப அவன் லஞ்சம் ஏற்கனவே கொள்ள அடிச்சிருக்கான் தானே, அப்ப இனிமேல கொள்ள அடிப்பான் தானே.
எந்த திமுக எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எவனாவது ஒருத்தனாவது யோக்கியனான்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லாருமே லஞ்சம் வாங்குறான். ஜேம்ஸ் வசந்தன் மாதிரி கொஞ்சம் மேல்தட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாம் வந்து அணுகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க போய் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ தெரிஞ்சவங்களுக்காகவோ ஒரு வேலைக்காகவோ ஒரு கல்விக்காகவோ போகும்போது எவனாவது வந்து காசு இல்லாம உங்களுக்கு பண்ணி கொடுப்பானா? அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி சகிச்சுக்கிறீங்க? எல்லாம் பண்ணுவான், நான் அதை சகிச்சுக்குவேன். காரணம், விளையாட்டுத்துறைக்கு அவர் பண்ணிட்டாரு, கல்விக்கு பண்ணிட்டாரு, பொருளாதாரத்துல முன்னேற்றிட்டாரு. இப்படி இதுக்கு இது சரியா போச்சா? அப்ப எல்லாமே சரியா இருக்க வேண்டாமா? பகத்சிங்கும் விவேகானந்தரும் பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் இன்னைக்கு எத்தனையோ பேரு அப்பழுக்கற்ற இப்படி ஒரு உலகம் வந்துடாதான்னு தானே அவங்க எல்லாத்துக்கும் போராடினாங்க. அவங்க எல்லாருமே யாருமே சகிச்சுக்கலையே. இது இருந்துட்டு போகுது, இந்த கெட்டது, இந்த நல்லது இருக்கிறதுனால இந்த கெட்டது இருந்துட்டு போகுது அப்படின்னு யாருமே நினைக்கலையே. அவங்க எல்லாமே அதான புரட்சி. அப்படி ஒரு சமுதாயத்தை தான் நம்ம கனவு காணணும். அப்படி ஒரு விஷயத்துக்கு தானே நம்ம ஓட்டு போடணும். அந்த கட்சி நல்ல கட்சியா இருக்குதா? அந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர் நல்லவங்களா இருக்காங்களா? அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்களா? அவங்க ஊழல் செய்ய மாட்டாங்களா? அவங்க என்ன மாதிரியான திட்டம் வச்சிருக்காங்க? அதையெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாம உலகத்துல எல்லாரும் தப்பு செய்யறான்னா, ஊழல் செய்யறான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நல்லது செய்யறான், ஏதோ பரவாயில்ல விளையாட்டுத்துறைக்கு கொஞ்சம் பண்றான், ஏதோ பரவாயில்ல கொஞ்சம் பொருளாதாரத்துல முன்னேற்றி இருக்கான், ஏதோ பரவாயில்ல விளையாட்டுத்துறையை முன்னேற்றி இருக்கிறான். இவனும் இல்லைன்னா வேற ஒருத்த வந்து இதை விட மோசமா நாட்டை ஆக்கிடுவான், மதவாதம் உள்ள வந்துருவான். அதனால இந்த தீமையும் நன்மையும் ரெண்டும் கலந்த இந்த அரசியல்வாதியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அது என்ன விதமான மனோபாவம்? ஊழலே வாங்காம லஞ்சமே வாங்காம மக்களுக்காகவே இருக்கணும் அப்படின்னு காமராஜர் மாதிரியான அரசியல்வாதி வரவே மாட்டானா? அப்படிப்பட்டவன் வந்தாலும் அவனுக்கு நீங்க வாக்களிக்கவே மாட்டீங்களா? மறுபடியும் மதவாதம் வந்துடும் ஊழல்வாதிக்கு ஓட்டு போடுறது, ஊழல்வாதி வந்துருவான் மதவாதிக்கு ஓட்டு போடுறது, பெரிய திருடனுக்கு சின்ன திருட பரவாயில்லன்னு ஓட்டு போடுறது, இந்த திருடனுக்கு வந்து தற்கூரி பரவாயில்ல, அரசியல் தெரியாத தற்கூரிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றது. எப்ப இந்த சமுதாயத்தை மாத்த போறீங்க? நாளைக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைங்க பெருசாகி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து அந்த பிள்ளை வாழ்க்கையே போற மாதிரி ஆகி வாழவே முடியாத மாதிரி ஒரு சமுதாயம் வரும்போது அன்னைக்குதான் திருந்தீங்களா? அன்னைக்கு நீங்க ஒருவேளை இருப்பீங்களா? நீங்க இருக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்றதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு போக மாட்டீங்களா? அப்படி ஒரு அரசியலை வந்து நீங்க கொண்டு வர மாட்டீங்களா? அப்படி ஒரு அரசியலை நீங்க கட்டமைக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு அரசியல்வாதிக்கு நீங்க வாக்களிக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு அரசியல்வாதிக்கு நான் ஓட்டு போட்டேன்னு ஒரு நிம்மதியோட, அப்படி ஒரு பெருமையோட வந்து கையை தூக்கி நான் வந்து ஒரு நேர்மையானனுக்கு போட்டேன், ஒரு லஞ்சம் வாங்காதவனுக்கு போட்டேன், என்னோட எதிர்கால பிள்ளைக்காக ஒரு நல்ல கட்சிக்கு நான் வாக்களிச்சேன் அப்படின்னு போட்டுட்டு கையை ஒரு போட்டோ எடுத்து போட்டா அதுல ஒரு நியாய தர்மம் இருக்கு. நீங்க போடுற ஓட்டு எல்லாமே சின்ன திருடன், பெரிய திருடன், சுமாரான திருடன், பரவாயில்லமான திருடன், தத்தி திருடன், முட்டாள் திருடன், இப்படிதான் நீங்க பார்த்து போறீங்களே தவிர முழுசா லஞ்சம் இல்லாம இருக்கணும். காவல்துறை இருக்கிற எல்லா காவலருமே நல்லவனா இருக்கணும். அரசு அலுவலர்கள் எல்லாத்திலுமே ஒரு ரூபா லஞ்சம் வாங்காம இருக்கணும். இப்படி ஒரு நல்ல கனவை காணவே மாட்டீங்களா? நான் வந்து ஒரு கட்சிக்காக நான் பேசல. நீங்க ஓட்டு போட்ட கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்குதா இல்லையா? அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு உங்களால எப்படி சிரிச்ச முகத்தோட நான் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னு சொல்றீங்க? ஜனநாயகத்துக்கு உயிர் இருந்தா உங்களை காரி துப்பாதா? ஜனநாயகத்துக்கு ஒரு ஆன்மா இருந்தா அது உங்களை பார்த்து கேள்வி கேட்காதா? நீ உண்மையிலேயே வந்து நல்லவனுக்கு தான் ஓட்டு போட்டியா? 10 வருஷமா ஒருத்தன் எம்எல்ஏவா இருக்கிறான், 25 கோடி ரூபாய் செலவு பண்றான், அவன் நல்லவனா? அதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று வேணுமா? அவன் காசு 25 கோடி செலவு பண்ணும் போதே தெரியலையா அவன் ஏற்கனவே கொள்ளையடிச்சிருக்கான், இனிமேல் வந்து கொள்ளையடிக்க போறான்னு? அவனுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வந்து கையை நீட்டிட்டு நான் வந்து ஜனநாயக கடமையை ஆட்டினேன்னு சொன்னா, ஒண்ணு ஜனநாயகம் முட்டாளா இருக்கணும், இல்ல வந்து நீங்க தான் முட்டாளா இருக்கணும். அந்த சின்னம், அந்த கட்சி, அவ்வளவுதான். ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது ஒரு முடிவு, அதை கொண்டு போய் ஓட்டை போட்டு வந்து ஜனநாயக கடமையை ஆட்டி விட்டேன்னு சிரிச்ச முகத்தோட போட்டோ போட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? நேத்துக்கு நைட்டு 12 மணிக்கு உங்க பொண்ணு தனியா நடந்து வர முடியாது. அதே மாதிரிதான் மே மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறமும் உங்க பொண்ணு தனியா நடந்து வர முடியாது. சரியா? எதுக்கு சிரிப்பு? போன வாரம் நீங்க அரசு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா லஞ்சம் கேட்டிருப்பான். மே மாசம் 4ஆம் தேதிக்கு மேல போனாலும் லஞ்சம் கேட்பான். என்ன மாறிட போகுது? நான் பேசுறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாம, ஓட்டுரிமை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாம, ஓட்டை வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த நாட்டை எப்படியெல்லாம் மாத்த முடியும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை எப்படி ஸ்ட்ராங்கா உங்களால மாத்த முடியும், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உங்களோட ஒரு ஓட்டுனால உங்களால மாத்த முடியும். இந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம இந்த வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க யார்கிட்ட போய் ஒம்பளுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், உடனே அவன் இப்படி கை நீட்டி ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. அப்படி சொல்றீங்களா? ஜனநாயகத்தை நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா, முதல் நாள் நைட்டு எனக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தான், அவனை நான் செருப்பை கட்டி அடிச்சேன், அவனை ஓட அடிச்சேன், அதனால நான் ஜனநாயக கடமை ஆட்டி விட்டேன்னு அதுக்கப்புறம் வந்து அதோட சேர்த்து எழுதி ஒரு போஸ்ட் போட்டுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. படம் ஆறாவது ஓடுது,
அது லஞ்ச படம் தான் ஓடுது, திருப்பி அவன் லஞ்சம் தான் வாங்க போறான். இந்த சமுதாயம் இதுவரைக்கும் எப்படி அழுக்கா இருந்துச்சோ நீங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அப்படிதான் அழுக்கா இருக்கும். எதுக்கு நீங்க ஜனநாயக கடமையை ஆட்டி விட்டேன்னு போடுறீங்க? போடாமையாவது இருங்க, புரியுதா? நான் வந்து நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை பத்தி பேசவே இல்லை, அவங்கள நான் பாராட்டுறேன், அவங்க தலையை வணங்குகிறேன், அந்த கதை வேற. நான் பார்த்ததுல முக்காவாசி பேரு அயோக்கிய பயலுக்கும் கமிஷன் வாங்குறவனுக்கும் ஓட்டை போட்டுட்டு ஜனநாயகமே என்னன்னே தெரியாம, உங்களுக்கு இந்த ஜனநாயகம் எந்த இடத்துல அந்த ஓட்டுரிமையை கொடுத்து வச்சிருக்கு? நீங்க தான் ராஜா. நீங்க நினைச்சா ஒருத்தரை ஏத்த முடியும், நீங்க நினைச்சா ஒருத்தரை இறக்க முடியும். எல்லா அதிகாரத்துக்கு மேலான அதிகாரம் அந்த ஒரு ஓட்டு. அந்த ஓட்டை காசு வாங்கிட்டு போட்டுட்டு, இல்லைன்னா சிந்திக்காம ஒரு அயோக்கியனுக்கு போட்டுட்டு, எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம ஒருத்தனுக்கு போட்டுட்டு, வெக்கமே இல்லாம ஜனநாயக கடமை ஆற்றி விட்டேன் அப்படின்னு போறீங்களே, அதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு மனசு வேதனை தாங்க முடியல. மனசுக்குள்ள ஒரே குமுறலா இருக்கு. இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்த காட்சியெல்லாம் அப்படியே கண்ணுல பார்த்துட்டு, இந்த வேட்பாளர்லாம் கோடி கோடியா பணத்தை இறைச்சதெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த கையை நீட்டி நான் ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னு இவங்க போஸ்ட் எல்லாம் பார்த்தா வேதனையா இருக்கு. அப்படியே மனசு குமுறுது. ஏதாவது பண்ண மாட்டோமா? இதை மாத்த மாட்டோமா? இதை போய் இந்த மக்கள் ஜனநாயகம் நம்புறாங்களே. நீங்களாம் ஜனநாயக கடமையை ஆற்றல, ஜனநாயகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரியா? என்னைக்கு ஒரு கிராமத்திலேயோ ஒரு நகரத்திலேயோ ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன தெரு தெருவா ஓட ஓட இந்த மக்கள் வந்து சொர்ணம் வந்து அடிக்கிறாங்களோ, எங்களுடைய மதிப்பு வந்து இந்த 500 ரூபா தானா, இந்த 1000 ரூபா தானா, நீ கொடுக்க வேணாம். நான் வாங்காம இருந்தாலும் நாளைக்கு உனக்கு கேள்வி கேட்பேன். நீ என்கிட்ட இது காசு கொடுக்குற, இது எந்த திருட்டு காசு, யாருக்கு கொள்ளடிச்ச காசு, இனிமேல் கொள்ளடிக்க போற காசு? சட்டையை பிடிச்சி கேட்கறாங்களோ, லஞ்சம் வாங்கினவனை வந்து கடுமையா தண்டிக்கிறாங்களோ, நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்கறாங்களோ, அன்னைக்குத்தான் ஜனநாயக கடமை உண்மையாலுமே நிறைவேறும், சரியா? அதுதான் உண்மையான ஜனநாயகம். பேஸ்புக் வாட்ஸ்அப்ல திறந்தாலே ஜனநாயக கடமையாற்றனே வருது. திமுக ஆதரவு பெற்ற பத்திரிகையாளர்கள், அதிமுக ஆதரவு பெற்ற விஐபிகள் எல்லாருமே வந்து குடும்பத்தோட நின்று போடுறான். சரி, அதனாலதான் இதை பேசணும்னு நான் நினைச்சேன். நான் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்றேன். இதை நான் சொல்றதை விட இன்னொருத்தர் சொன்னாதான் நல்லா இருக்கும். நல்லா சொன்னா எங்க கேக்குறீங்க? அவரே சொல்றாரு, கேளுங்க. உங்களுக்கு எவருக்காவது ஓட்டுக்கா? காந்திக்கு தான் ஓட்டுக்கு. நீங்க கொடுக்கற 1000 2000 அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. வெக்கம் இல்லாம பேசிக்கிறீங்க. தேர்தல்ல வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆன்மகன் என்னை கண்டுக்காம ஒருத்தர் முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால ஒரு நாள் மாறும், ஒரு நாள் மாறும், இந்த தேர்தலில் மாறும், இந்த தேர்தலில் மாறும், இந்த தேர்தலில் மாறும்னு கடைசி வரைக்கும் காத்திருப்பதுதான் என்னுடைய மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. மீண்டும் ஒரு காலம் சந்திக்கிறேன். நன்றி.